தினம்தோறும் எனக்கு இவங்கள நினைச்சாவே போதும், எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் என்னை சுத்தி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அந்த கர்ம பயன்கள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய. அப்போ நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யணும், நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கணும்? முதல்ல நற்பவி, யோகிராம் சுரத்குமார், ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய கோவில்களுக்கு போறோம், நிறைய சுவாமிகள்லாம் கும்புறோம். அதுல நம்மளுக்கு ஒரு சில தெய்வங்கள் வந்து இஷ்ட தெய்வமா அமைவாங்க. அதுலயும் குறிப்பா தினம்தோறும் எனக்கு இவங்கள நினைச்சாவே போதும், எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் என்னை சுத்தி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். ஆனா முக்கியமா வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் குல தெய்வம். பேர்லயே இருக்கு குல தெய்வம் அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன அர்த்தம் இது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வழி வழியாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒரு தெய்வம். அதாவது உங்களுக்கு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண் குலதெய்வமாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து ஒரு கல்லை கூட வச்சு அதை வந்து குலதெய்வமா சில பேர் கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. எதுவுமே காரணம் இல்லாம நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு விட்டுட்டு போகல. நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்கள் இருக்கட்டும், அந்த கர்ம பயன்கள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்னா அது உங்களுடைய குலதெய்வம். அதனாலதான் சொன்னேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னேன். குலதெய்வம் வழிபாடு ரொம்பவே வந்து முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதனால அந்த தெய்வத்தையே நாங்க வந்து குலதெய்வமா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா டாரட் கார்ட்ஸ் வழியா ஜாதகம் பார்த்து, நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளோட அஸ்ட்ராலஜி சைட்ல, அதை பார்த்து உங்களோட குலதெய்வம் அக்யூரேட்டா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். சரி, குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படின்னு தெரியும், ஆனா சரியான முறையில வழிபாடு செய்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களோட மனசுல இப்போ எடுத்துக்கோங்க. அது என்ன சரியான முறை? தினமும் குலதெய்வ வழிபாடு செய்யணுமா, அல்லது மாதம் ஒரு முறை போயிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணுமா, அல்லது வருடம் முறை செய்யணுமா? சரி, நிறைய கேள்விகள் இருந்தாலும் ஒருத்தவங்க வீட்டிலையும் குலதெய்வத்துக்கு இப்படித்தான் வந்து பிரார்த்தனை செய்யணும், இப்படிதான் அவங்கள வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிமுறை நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க. அதாவது சில பேர் வந்து வருடம் ஒரு முறை வந்து நிச்சயமா சர்க்கரை பொங்கல் வச்சு நிறைய பேரை கூப்பிட்டு அந்த மாதிரி பிரார்த்தனையும் பண்றது உண்டு. சில பேர் என்ன செய்வாங்க, மாதம் ஒரு டைம், அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு கோவிலுக்கு போவாங்க. பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமி அன்னைக்கு போவாங்க, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை அன்னைக்கு வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏற்கனவே நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க நம்மளோட குலதெய்வம் வழிபாடு பத்தி. அதை நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா இந்த நாள்ல மட்டும்தான் குலதெய்வத்தை கூப்பிடணுமா? இல்லையே, குலதெய்வத்தை நீங்க டெய்லியும் பிரார்த்தனை செய்யணும், டெய்லியும் கூப்பிடணும். குலதெய்வம் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வார்த்தையிலேயே இருக்கு, உங்கள் குலத்தை காக்க வந்த தெய்வம். அப்போ அவங்க கிட்ட தானே நீங்க டெய்லியும் பேசணும், அவங்க கிட்ட தானே உங்களுக்கான ப்ரொடெக்ஷன், அதாவது உங்களோட பாதுகாப்பு, உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்ட பாதுகாப்பு முதல்ல கேட்கணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்துக்கிட்ட. நம்ம ஒருத்தங்களுக்கு டாரட் ரீடிங் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில்கள் வந்திருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான ரெமிடிஸ், அதாவது தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி தரும்போது அதை அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வரத அவங்களால உணர முடியுது. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த ஃபீட்பேக்ஸ். இதோ உங்களுக்காக. மேடம் வணக்கம் மேடம், குட் ஈவினிங் மேடம். என்னால் சத்தியமாக எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்ணை மூடி ஃபஸ்ட்டு வந்து நார்த்து ஃபேஸிங்கில் நீங்கள் வர்ற மாதிரி திங்க் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு ஏஞ்சல் வந்து குழந்தை ரூபத்தில் கதவை திறக்கிற மாதிரி எனக்கு ஒரு காட்சி வந்தது. அதே மாதிரி வந்து
மற்ற டைரெக்ஷனில் எனக்கு அந்த ஃபீல் தெரியல. எனக்கு நீங்கள் வெஸ்ட் டைரெக்ஷனில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. என்னால் வந்து அதுக்கு மேலே பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லதுக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஐ கேன் ஃபீல் சம்திங் கிரேட்டஸ்ட் கம்மிங் டு மீ. இதுக்கு வந்து உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படியெல்லாம் நான் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நான் இப்படி இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட முன்னோர்கள் செய்த நல்லதும் கெட்டதும் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. அப்ப நாம செய்யற நல்லதும் கெட்டதும் தான் நம்மளுடைய சந்ததியினருக்கு போக போகுது. அதுவும் நம்மளோட குலதெய்வத்துக்கு தான் தெரியும். அப்போ நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யணும், நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட கேட்கணும்? முதல்ல நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட. சரி, டெய்லியும் எப்படிங்க கோவிலுக்கு போக முடியும்? நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம், எங்க குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்கட்டும், ஆனா வீட்லயே நீங்க அவங்களை கூப்பிட்டு பிரார்த்தனை செய்யலாமே எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நான் டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் என்ன செய்யறனோ அந்த செஞ்சு அதுல ரிசல்ட் எடுத்தா மட்டுமே உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சொல்வேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி நான் பல வருடங்களா நான் இந்த விஷயத்த செஞ்சிட்டு இருக்கேன். உங்க வீட்லயே நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அழகா இந்த மாதிரி ஒரு மண் சட்டி வாங்கிக்கோங்க. மண்ல இருக்க இந்த சட்டிக்கு தான் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு விஷயம். மண்ல செஞ்சிருக்கணும், சரியா? சோ இந்த மண் சட்டியில அரிசி, பச்சரிசி போட்டுக்கோங்க. அது கூடவே சில விஷயங்கள் நான் இதுல போட்டிருக்கேன். ஜாதிக்காய் போட்டிருக்கேன், மஞ்சள் கொம்பு, காயின்ஸ் இருக்கு, உள்ள வந்து காயின்ஸ் இருக்கு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். அடுத்தது உங்களுக்கு வேற என்னெல்லாம் உங்களோட குலதெய்வத்துக்கு பிடித்த விஷயங்களோ அதெல்லாம் கூட நீங்க இதுல போட்டுக்கலாம். போட்டுட்டு இது மேல ஒரு தட்டு வச்சு மூடிடணும். இப்படி மூடிட்டு இது மேல ஒரு அகல் விளக்கு. இந்த அகல் விளக்குல தான் உங்களோட குலதெய்வத்தை நீங்க கூப்பிட்டு டெய்லியும் அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்ய போறீங்க. பிரார்த்தனை அப்படின்னு செய்யறதை விட நன்றி சொல்லுங்க. உங்களோட குலதெய்வம் உங்க கூடவே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த அகல் விளக்குல திரி போட்டு நெய் போட்டும் விளக்கேத்தலாம், எண்ணெய் ஊற்றியும் விளக்கேத்தலாம். அது உங்களுடைய இஷ்டம். இந்த தீபம் எப்ப ஏற்றணும் அப்படிங்கிறது அடுத்தது ஒரு கேள்வி வரும். அதற்கு முன்னாடி இதுல ஏத்தி இந்த மாதிரி வச்சு நான் டெய்லியும் வழிபடணுமா? ஆமா, டெய்லியும் வழிபடணும். டெய்லியும் இதை வந்து நீங்க ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டா போதும். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமமும் வச்சிடுங்க. அந்த பானை மேல வச்சுட்டு டெய்லியும் அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க. விளக்கு ஏத்துங்க. விளக்கு ஏத்துற நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமா இருந்தா ரொம்பவே சிறப்பு. அல்லது நீங்க உங்களுக்கு எப்போ முடியுதோ, அதாவது காலையில எழுந்த உடனே உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ நீங்க இதை ஏத்தணும். சரி, இந்த விளக்கு ஏத்தும் போது நான் ஏதாவது மந்திரம் சொல்லணுமா? என்னோட ஃபோக்கஸ், அதாவது அந்த தீபத்துல இருந்து வந்த அந்த ஒளியில நான் ஏதாவது வந்து பார்த்து சொல்லணுமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம். 36 முறை இந்த மந்திரத்தை 27 நாட்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே வாங்க. நிச்சயமா டிஃபரன்ஸ் தெரியும். தீராத பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கு, தொடர்ந்து ரிப்பீட்டடா ஒரு பேட்டர்ன் மாதிரி பிரச்சனை வந்துட்டே இருக்கு, வாழ்க்கையில ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 27 நாட்களுக்கு 36 டைம் டெய்லியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் இது டிஸ்ப்ளே ஆகும். ஓம் ஹ்ரீம் குலதெய்வதாப்யோம் நமஹ. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா 36 டைம் டெய்லியும் சொல்லுங்க. சரி, இதை சொல்றதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது முதல்ல வேணும், அதை டேக்கிள் பண்றதுக்கு. அதுக்காக தான் மன நிம்மதிக்காக ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நாள் இருக்கா, குறிப்பிட்ட நாள்ல தான் நான் இதை செய்ய ஆரம்பிக்கணுமா அப்படின்னா இல்ல. நீங்க எப்ப வேணா இதை தொடங்கலாம். உங்களுக்கு நாளைக்கே தொடங்கணும் அப்படின்னாலும் தொடங்கலாம், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா குல தெய்வம் இல்லையா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ண அவங்க ரெடியா இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குல தெய்வம் பற்றி தெரியாதவங்க, குல தெய்வம் யாருன்னு தெரியாதவங்க நிச்சயமா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஜாதகம் ரீதியாகவும் டாரட் கார்ட்ஸ் வழியாகவும் நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. டெய்லியும் அவங்க கிட்ட நன்றி சொல்லுங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு வந்து சேர வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் அவங்க கொடுப்பாங்க. ஓம் ஸ்ரீ அருங்காட்டம்மன் துணை. லண்டனில் இருந்து நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.